இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இந்த வரிசையில் இப்போ வடகொரியா தென்கொரியா போரும் இணைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம் பலருக்கும் இப்போ எழுந்திருக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் வடகொரியா தென்கொரியாவுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இப்போ கொரிய தீபகற்பமே பெரும் பதற்றத்துக்குள்ளாயிருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, எதுக்காக வடகொரியா இந்த தாக்குதலை நடத்தினாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, வடகொரிய அரசாங்கம் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 200 முறை ஆர்டிலரி குண்டுகள் மூலமா தென்கொரியாவினுடைய யோங்பியாங் அப்படிங்கிற தீவுக்கு பக்கத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்குது. தென்கொரிய அரசாங்கம் இந்த யோங்பியாங் தீவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உடனடியாக வெளியேற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. சரிப்பா, இந்த யோங்பியாங் தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தென்கொரியாவினுடைய கடல் பகுதியில் தென்கொரியாவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்குது. ஸோ இந்த தாக்குதலை இப்போ வடகொரியா எந்த இடத்துல எக்ஸாக்டாக நடத்தியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் கடலில் ஒரு பார்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து நார்தர்ன் லிமிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்தர்ன் லிமிட் லைனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள தள்ளி தென்கொரியாவோட பக்கம் இந்த யோங்பியாங் அப்படிங்கிற தீவு இருக்குது. ஸோ இப்போ வடகொரியா எங்கே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னா, நேரடியாக இந்த தீவு மேலே தாக்குதல் நடத்தல, அந்த நார்தர்ன் லிமிட் லைன் சொன்னேன் இல்லையா, அந்த நார்தர்ன் லிமிட் லைன்லேயே எக்ஸாக்டாக தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த நார்தர்ன் லிமிட் லைனில் பார்த்தீங்கன்னா வடகொரியா தென்கொரியா ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பஃபர் ஜோனில் தான் இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் அங்கே எந்த ஒரு உயிரிழப்போ காயமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த தீவு மேலே, அந்த தீவுக்கு கிட்ட கூட தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு வடகொரியா தென்கொரியாவை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்களே தவிர இதில் வேறு எதுவும் கிடையாது. அதே சமயம் தென்கொரியாவும் பார்த்தீங்கன்னா வடகொரியாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக அவங்களும் ஆர்டிலரி மூலமாக தாக்குதல் நடத்தி பிராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வடகொரியாவுக்கு ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொரிய தீபகற்பமே பெரும் பதற்றத்துக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். எதனால் இருந்திருந்தாப்புல வடகொரியா திடீர்னு இப்படி ஒரு தாக்குதலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் சுத்தமாகவே ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். எப்போ கொரிய போர் மூண்டு அதன் மூலமாக இந்த ரெண்டும் தனித்தனி நாடுகளாக உருவாச்சோ அப்பையிலிருந்தே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு 50-60 வருடங்களாக இல்லாத ஒரு பதற்றம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 2-3 வருடத்தில் இந்த கொரிய தீபகற்பத்தில் ஏற்பட்டிருக்குது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடகொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் கடந்த ஒரு 4-5 வருடமாகவே வடகொரியா இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு அணு ஆயுதத்தை தயார் பண்ணி அதை சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஸோ ஈவன் போன வருடம் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில நேரடியாகவே ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது இது தொடர்பாக ஏற்பட்டிருந்தது. அப்போ கூட நம்ம பல வீடியோஸ் இது தொடர்பாக போட்டிருந்தோம். ஈவன் கொரிய போரை பற்றியுமே டீட்டெயில்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பயம் அப்படின்னா, வடகொரியா கிட்ட ஆல்ரெடி இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மிசைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டருக்கு மேலேயே ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மிசைலை வச்சு வடகொரியானால் நேரடியாக அமெரிக்கா மேலேயே தாக்குதல் நடத்த முடியும். ஸோ வடகொரியா இந்த அணு ஆயுதத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக தயார் பண்ணி வச்சாங்க அப்படிங்கும்போது அதையே இந்த இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலில் பயன்படுத்துகிற மாதிரி தான் தயாரிப்பாங்க. ஸோ அப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுதே அது அமெரிக்காவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, அப்படி ஒன்று டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு வடகொரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க இல்லையா? ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா வடகொரியாவை மீண்டும் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது நிலவிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி தென்கொரியா கூட சேர்ந்துக்கிட்டு வடகொரியாவோட பார்டர்லேயே மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கூடவே தென்கொரியாவுக்கு அமெரிக்காவோட நியூக்ளியர் சப்மரைனையும் அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே வடகொரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ வடகொரியா என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த நவம்பர் மாதம் நாங்களும் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணுறாங்க.
கூடவே கடந்த 2018ஆம் ஆண்டு வடகொரியா தென்கொரியா கூட போட்டுக்கிட்ட ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதையும் கேன்சல் பண்றாங்க. ஸோ இந்த மிலிட்டரி அக்ரிமெண்டின் படி வடகொரியாவோ தென்கொரியாவோ பார்டருக்கு கிட்ட அதிக அளவுக்கு ஆயுதங்களை குவிக்க கூடாது அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்ததையுமே வடகொரியா பார்டர்ல ஆயுதங்களை குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்துக்கிட்டு வடகொரியா பார்டர்ல மிலிட்டரி எக்ஸசைஸை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில தான் போன வாரம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாகவேன்னு சொல்லலாம் தொடர்ந்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து வடகொரியாவோட பார்டரில் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் நேற்று தான் முடிஞ்சிருக்குது. இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வடகொரியாவை ரொம்பவே கடுப்பேற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் முடிஞ்சதையுமே தென்கொரியாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி வடகொரியா நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே தாக்குதல் நடத்தினா அது இம்மீடியட்டாக பிரச்சனையை வேற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். காரணம் 2 நாடுகள் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இம்மீடியட்டாக ஒரு போரே ஆரம்பிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால தான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் முடிஞ்சதையும் இன்னைக்கு காலையில் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. வடகொரியா எப்பயுமே தென்கொரியாவுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அவங்க கண்ணில் இந்த யாங்பியாங் ஐலாண்டு தான் முதல்ல மாட்டும் போல. காரணம் கடந்த 2010ஆம் ஆண்டும் இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் மூண்ட ஒரு சண்டையில் வடகொரியா இந்த யாங்பியாங் ஐலாண்டு மேலேயே நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை தென்கொரியாவோட ஒரு கப்பலையும் கடலில் முழுகடிச்சு கிட்டத்தட்ட 46 பேர்த்துக்கிட்ட இறந்து போயிட்டு தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் ஒரு மோதல் ஏற்பட்டால் அதில் முதல்ல பாதிக்கப்படுற இடமா இந்த யாங்பியாங் அப்படிங்கிற தீவு கூட்டம் தான் இருக்குது. அதனால தான் இப்போ இமீடியட்டாக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தென்கொரிய அரசாங்கம் வெளியேற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த தடவை வடகொரியா இந்த ஐலாண்டு மேலேயே நேரடியாக தாக்குதல் நடத்தலை, அவங்க பார்டரில் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது மறுபடியும் பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்காது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ சைனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு எப்பா எல்லாம் அமைதியாக இருங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காரணம் சைனாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக சைனா இந்த இடத்துல ஒரு போரை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு நம்பப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கே நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு போர் நடக்குது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு சாதகமாக கூட முடிஞ்சு போயிடலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கொரியன் வார் பற்றி நாங்கள் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்களையும் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.